ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க ஜெஸ்பரேஷன் சார்னா அவங்க ஜெஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம த ஆக்வாமேன் 2 லாஸ்ட் கிங்டம் படத்தோடைய முழு பட கதை விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன படத்தில் எங்கே முடிச்சாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த படத்தோட கதை எப்படிங்கிறது நகர்ந்துட்டு இருக்கும். ஸோ இந்த படத்துக்கும் ஃபியூச்சரில் வரப்போகிற டிசியூ ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஸோ சம்மந்தமே இல்லாத நேரத்தில் சம்மந்தமே இல்லாத இடத்துல ஏகப்பட்ட பஞ்சாயத்தோட ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸோட தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பிக்கெஸ்ட் ஃப்ளாப் ஆஃப் த இயர் இந்த படம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக விரும்பிட்டு இருக்க நேரத்தில் ஸோ இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்குற ஃபீலே அப்படியே ஃபுல்லாக மறக்க வச்சுட்டு பயங்கர ட்ராமாட்டிக்காக தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கதையை மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறது மச் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பேசிகிட்டு இருக்கணும். சரி வாங்க இதுக்கப்புறம் கதை விளக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆர்த்தர் இருக்கார் இல்லைங்களா, ஆர்த்தர் அட்லாண்டிஸ்க்கு கிங்காக மாறிட்டாருங்க. கிங்காக மாறினதுக்கப்புறம் அவரோட லைஃப் சீராக தான் போயிட்டுருக்கு. ஸோ அவரோட தம்பியை சிறை பிடிச்சிட்டாரு. கிங்காக மாறினதுக்கப்புறம் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது பயங்கர ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவருக்கு அதெல்லாமே போர் அடிச்சும் போயிடுச்சுங்க. ஓவர் 2 இயர்ஸ் அவர் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ அவருக்கு அப்படியே ரிஸ்க்காக தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் அவருக்கு குழந்தையும் பிறக்குது. அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, ஸோ அவர் பண்ணுற அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத ஆர்த்தர் ஜூனியர் கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த பையன் பயங்கர க்யூட்டாக இருப்பான். இப்போ தான் பிறந்திருக்கா இல்லைங்களா. ஸோ அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்கும். அண்டு அந்த குழந்தைக்குமே ஆர்த்தருக்கு இருக்கிற மாதிரியான பவர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால மீன்கள் கூட பேச முடியுது, மீன்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அண்ட் அவங்க அப்பாவுக்குமே அந்த சென்சஸ் எல்லாம் புரியுதுங்க. இப்படி தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப்போ தான் டக்குன்னு பிளாக் மேண்டா, அதாவது டேவிட் இருக்கார்ல, டேவிட் கேன், அவரை காட்டுறாங்க. ஸோ டேவிட் கேன் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் ஆல்கேர்கம் அப்படிங்கிற ஒரு ரேர் டு ரேரஸ்டான ஒரு எலமெண்ட்டை தேடிட்டு இருக்காருங்க. அது எப்படின்னா லைக் அது மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், மெடிசனாக யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு வெப்பன்ஸ் வேணும்னா வெப்பன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலமெண்ட். அதை அவர் தேடிட்டு இருக்காரு. அதே இவர் சவுத் ஆஃப் அண்டார்டிகாவில் தேடிட்டு இருந்தாரு. ஸோ டக்குன்னு அவரோட டீம்லாம் இருப்பாங்களா, திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிரேக் ஆகி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. ஸோ அங்கே போய் அவங்க ஒரு சின்ன தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்கங்க. ஸோ அப்போ தான் பார்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஊரே இங்கே இருந்துருக்கிற மாதிரியான ஒரு அடையாளம் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அங்கங்கே சடலங்களும் பார்க்குறாங்க. அண்ட் இவங்க திரும்ப தண்ணிக்குள்ளே டை வெடிச்சு உள்ள ஆழத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய கிரியேச்சர் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ தான் டேவிட் கேனுக்கு டக்குன்னு ஒரு பிளாக் கலரில் உடஞ்சி போன ஒரு ட்ரைடனை பார்க்குறாரு. ஸோ அவர் அந்த ட்ரைடனை பார்த்ததுமே டக்குன்னு இவர் இதையத்தான் தேடி வந்திருப்பார் போல். எனக்கு தெரிஞ்சு அவர் முழுக்க அந்த ஆர்கால்கம் அதை பற்றி அவர் யோசிச்சு வந்திருக்க மாட்டார். அண்ட் இந்த ட்ரைடனை எடுத்து அப்படியே சேர்த்த பார்க்குறாரு. இதை சேர்த்தன உடனே அவர் மண்டைக்குள்ளே ஒரு டெவில் தோன்றுது. அந்த டெவில் இருந்துக்கிட்டு, ஸோ நீ மட்டும் என்னை ரிலீஸ் பண்ணிட்ட அப்படின்னா நான் உனக்கு தேவையானதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்வாமேனை அழிக்கிறதாகட்டும், அண்ட் அவரோட ஃபேமிலியை அழிக்கிறதாகட்டும், அட்லாண்டிஸே மண்ணாக்கிறதாகட்டும், ஸோ இதையெல்லாமே பண்ணுறக்கே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. இது இவருக்கு பயங்கரமாக பிடிச்சி போயிடுது. 5 மாதம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாருங்க. ஸோ 5 மாதம் கழிச்சு அண்ட் இந்த பக்கம் வரையில் இங்கே ஆக்சுவலாக டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ குளோபல் வார்மிங் வேறு லெவலுக்கு ரேப்பிடாக நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால ஏகப்பட்ட இடத்துல ஐஸ் எல்லாம் பெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 5-6 வருஷத்தில் பயங்கரமான நேச்சுரல் கிரைசஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த கவுன்சில் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே 6 கிங்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 கிங்டம்ஸுக்கும் ஒரு 4 கிங்டம் தான் ஒரு மாதிரி நல்ல மனநிலையில் இருக்கவங்க, இல்லைன்னா நல்ல மனிதர்கள் மாதிரியும் சரி, இல்லை மீன்கள் மாதிரியும் சரி, நல்லா எவால்வ் ஆனவங்க, அறிவு இருக்கிறவங்க. மீதி 2 கிங்டமில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையர்லி மாஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ட்ரீட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன கவுன்சில் இவங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு. இவங்க இதன்படி என்னன்னா மற்ற 2 கிங்டம்ஸை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் மேபி இவங்களுக்கு ஏதாவது த்ரெட் இருக்குங்கிற பட்சத்தில் இவங்க அதையே யூஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் அது போக பல்லாயிரம் வருஷமாக இந்த அட்லாண்டிஸ்ங்கிறது தனியாக தான் இருந்துட்டு இருக்கு. இவங்க இருக்கிறது மனுஷங்களுக்கு தெரியக்கூடாது, லேண்டில் இருக்கவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்பவுமே பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிருக்காங்க. அப்போ தான் ஆர்த்தர் உள்ள போனவர் நம்மக்கிட்ட நல்ல டெக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் குளோபல் வார்மிங்கிறது ஜாஸ்தியாகி மனுஷங்கள்லாம் பயங்கரமாக சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் 4-5 வருஷத்தில் மேக்ஸிமம் ஐஸ் உருகிரும். அதனால கடல் மட்டம்ங்கிறது ஜாஸ்தி ஆகிரும். மேக்ஸிமம் இந்த லேண்ட் எல்லாமே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 வருஷம் தான் இவங்ககிட்ட இருக்குது. நம்ம மேபி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. பட் இவர் சொல்கிறத அந்த கவுன்சில் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. இவர் என்னதான் கிங்காகவே இருந்தாலும் இவரால் ஒரு சில விஷயங்கள் அந்த கவுன்சிலை கேட்காம செய்ய முடியாது. அதில் ஒன்று தான் இந்த மாதிரி மனுஷங்கிட்ட போய் ஷோ ஆஃப் பண்ணுறது. இவர் ஏதாவது இந்த மாதிரியான விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சது 4 கிங்டமோட அப்ரூவல் இவருக்கு வேணும். ஸோ 6 கிங்டம் இருக்குது. அதில் 4 கிங்டம் இவர் சரி ஓகே இதை பண்ணுங்கன்னு அப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் இவர் தனிச்சே போய் இந்த மக்கள்கிட்ட நாங்கள் அட்லாண்டிஸ்லேருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அவன் 5 மாதம் ஸ்பெண்ட்
ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. 5 மாதத்தில் கிடைச்ச இந்த ஆர்காலிகம் அதை யூஸ் பண்ணி வேறு லெவலுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்கான். 5 மாதத்தில் பயங்கர நாலேஜபிளாக மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அவன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவர் பேர் வந்து டாக்டர் சின். இவருக்குமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. எப்படி இவனால் இவ்வளோ அக்யூரேட்டாக எல்லாத்தையும் சொல்லி இவ்வளோக்கும் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் அப்போ தான் கிடைச்சதெல்லாம் போதும், நம்மக்கிட்ட வெப்பன்ஸும் ரெடியாக இருக்குது, இப்போ நம்ம அட்லாண்டிஸை அட்டாக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவனோட பிளாக் மேண்டரோட மெயினான மோட்டிவ் என்ன, ஆக்வாமேனை போட்டு தள்ளணும், ஸோ அவரோட ஃபேமிலியே வந்து அழிக்கணும். அதுக்காக இப்போ வந்து இவங்க அட்லாண்டிஸ் மேலே ஒரு போரை தொடுக்குறாங்க. இவங்ககிட்ட இருக்கிற இந்த வெப்பன்ஸும் அண்ட் இவங்ககிட்ட இருக்கிற அட்வான்ஸ்டு ரொம்பவுமே அட்வான்ஸ்டாக விரும்பினா 5 மாதத்துல இவன் பில்ட் பண்ண வெப்பன்ஸில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே பதிலுக்கு அவங்களும் தாக்குதல் பண்ணுறாங்கங்க. சண்டை வேற மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் சண்டையோட எண்டிங்கில் மீரா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவனை தடுக்கிற ட்ரை பண்ணிருப்பாங்க. மீரா நெஞ்சிலே ஒரு மார்க் போட்டுடுறான். ஸோ மீரா கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுறாங்க. அண்ட் அப்போ தான் இவன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட எப்படி இந்த எலமெண்ட் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆர்த்தர் இருந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவர் ஓசன் மாஸ்டர் பற்றி சொல்ல வராருங்க. ஓசன் மாஸ்டருக்கு தான் அவனை பற்றி தெரியும். ஸோ பிளாக் மேண்டாவை பற்றி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ஓசன் மாஸ்டர். அவனோட ஹெல்ப் இருந்தால் தான் நம்ம அவன் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல 2 பேருமே வேணாங்கிறாங்க. ஆத்தரோட அம்மாவாகட்டும் கிங் நெர்கஸ் ஆகட்டும் 2 பேருமே வந்து வேணாங்கிறாங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாரு, சரி என்னமோ பண்ணு அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்போ இவன் எங்கே அப்படியே சிறை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது டெசர்ட் சைடில் வந்து ஒரு கிங்டம் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், அந்த 2 ப்ரொஹிபிட் பண்ணப்பட்ட கிங்டம்ஸில் ஒரு கிங்டம் வந்து டெசர்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த கிங்டம் கீழே தான் இருந்துருக்கு. அங்கே இருக்கவங்க பூராமே மாஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்கள வந்து நீங்கள் போய் தொல்லை பண்ணிடவே கூடாது, பண்ணிட்டால் திரும்ப பிரச்சனை நமக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அப்போ என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தா அவனுக்கு தண்ணியே கொடுக்கறது இல்லைங்க. ஸோ ஓசன் மாஸ்டருக்கு கொஞ்சம் தண்ணி கிடச்சா கூட போதும், அவன் ஓரளவுக்கு வந்து தேறிடுவான்னு சொல்லலாம். ஸோ ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காம அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிட்டு அவங்ககிட்ட பேசலான்னு போனால் வேறு லெவலுக்கு அவன் அப்படியே எரிஞ்சு விழுகிறான். ஏன்னா ஆப்வியஸாக இது வந்து அவங்க அண்ணனாகவே இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு இன்னொருத்த மூலியமாக பிறந்த பையன். ஸோ இவனுக்கும் அவனுக்கும் சத்தியமாக ஆகாது. ஃபஸ்ட்டு வந்ததுமே எங்கள் ஒய்யால உன்னால் தான் நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன். அட்லாண்டிஸ்க்கு கிங்காக அட்லாண்டிஸை ஆள வேண்டியன்னா உன்னால் இங்கே அடிமையாகி இப்படி கிடந்துட்டு இருக்கேன். ஸோ அட்லாண்டிஸை ரொம்ப மதிக்கிறேன்டா, அதனால தான் நீ என்னை தோக்கடிச்ச உடனேயுமே அட்லாண்டிஸ்க்கு நான் வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக இங்கே வந்து அரெஸ்ட் ஆகி இப்படிப்பட்ட டார்ச்சர்ஸ் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன்னு பேசவே அண்ட் இவர் டோஜோ அப்படிங்கிற ஒரு ஆக்டோபஸோட ஹெல்ப் மூலியமாக தான் இவ்வளோ தூரம் வந்திருப்பாரு. அண்ட் அந்த ஆக்டோபஸோட ஹெல்ப் மூலியமாக வெளியும் போகிறாங்க. 2 பேர்த்தையும் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கூட்டமே துரத்துதுங்க. ஓடுறாங்க கடைசியில் தண்ணிக்கிட்ட போயிட்டாங்க. ஸோ தண்ணீரை விழுந்த உடனேயுமே ஓசன் மாஸ்டர் வேறு லெவலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு பாருங்களேன். ஸோ இந்த படத்துலேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சீன் இல்லை, இந்த படத்துலேயே உருப்படியான ஒரே ஒரு சீக்வன்ஸ்னால் அது இது மட்டும் தான். ஸோ எனக்கு தெரியும் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரோ அப்படின்னு நான் நினச்சேன். அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்போ அந்த கூஸ் பம்ப்ஸுங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பட்டாளத்தை வந்து பொழந்து தள்ளிட்டு அண்ட் 2 பேரும் பேச்சுவாக்கிலே அப்படி தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க. அண்ட் அப்போ தான் 2 பேத்துக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நான் பிளாக் மேண்டாவை பார்த்துருக்கேன். ஸோ அவனை யூஸ் பண்ணி தான் போன படத்தில் உன்னை எல்லாம் போட்டு பொழந்தேன். பட் இருந்தாலும் அவன் இவ்வளோ டெவில்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் அப்படியே கிரேசியான ஒருத்தன் தான், பட் இந்த அளவுக்கு கிரேசி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கமும் போய் பார்த்தா அவர் ஒட்டுமொத்தமான சொன்ன அந்த எலமெண்ட் இருக்குல்ல, அதை உறிஞ்சு தள்ளி வேறு லெவலுக்கு புகையாக தள்ளிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ இது பண்ணுறதுனால தான் குளோபல் வார்மிங்கிறது எச்சாவே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட சுற்றி இருக்க ரிசோர்ஸஸ் ஆகட்டும், இது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தாங்க, சுற்றி இருக்க எல்லாத்தையும் பயங்கரமாக வந்து அப்போ அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு, டாக்டர் சின் வந்து சொல்கிறது என்னென்னா இது பயங்கரமாக சுற்றி இருக்கிற எல்லா அந்த சரௌண்டிங்ஸும் வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் அது போக வேறு லெவலுக்கு மியூட்டேஷன் ப்ராசஸில் ஒன்று தள்ளிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ எனக்கு தெரியும் நம்ம ரொம்ப க்ளோஸ், இந்த விக்டரி கிட்ட வந்துட்டோம், கொஞ்சம் அமைதியாக இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரோல்டாரு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்போ தான் எங்கள் அண்ணன் தம்பி 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்துட்டு இன்னொரு கிங்டமுக்கு போகிறாங்க. அந்த கிங்டமில் இருக்கிற கிங்கிட்ட இவங்க பேசினாங்க அப்படிங்கிற பஸ்ஸில் அவனுக்கு தெரியும், அதாவது இவங்க வந்து மொத்தமாக 4 கிங்டம் இருக்குல்ல, அதில் ஒரு கிங்டம்மு யார் பேச்சும் கேட்காம அவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டையும் போக முடியாது, அவங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. ஸோ அவங்க எப்பவுமே பாட்டு கூத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த கிங்டம் தான் இந்த ஓசன்லேயே பயங்கர நாலேஜபிளான ஒரு கிங்டம். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவ்வளோ நாலேஜ் கொட்டி கிடக்குதுங்க. கடலை பற்றி என்ன கேட்டாலும் என்ன நடக்குதுன்னாலும் ஸோ இவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சிடும். அப்படிப்பட்டவங்க கிட்ட போயிட்டு இவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. அண்ட் அவங்களில் இருக்கிற அந்த ஹெட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருந்தாலும் ஸோ அவருக்குமே வந்து இந்த கவுன்சில் மேலே ஒரு வெறுப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அவர் அப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்து நீங்கள் 2 பேர் வந்துட்டிங்களா, உங்களை போட்டு தள்ளிட்டு அந்த கவுன்சில் நான் சொல்கிறது கேட்கலன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபைட் ஆரம்பிச்சு விட்டுறாரு. அண்டு சண்டை வேற மாதிரி போயிட்டுருக்கு. டக்குன்னு நம்ம ஆர்த்தர் இருக்கார்ல, அவர் ஒரு ஹெல்மெட்டை மாட்டி விட்டு இவனை த்ரெட்டன் பண்ணுறாரு. அப்போ தான் இங்கே இவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ பிளாக் சிட்டி அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க இருக்கான்னு சொல்ல ஸோ அதையே நோக்கி வந்து இவங்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மரங்கள் எல்லாமே, மரங்களாகட்டும் புல்லாகட்டும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வளர்ந்துருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. அண்ட் என்னடா இது எல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கவே
அங்கே பயங்கரமாக ஜெய்சாண்டிக்காக ஒரு எலி கிடக்குது. அண்ட் இவங்க இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க போல, எல்லாம் மியூட்டேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. அண்ட் அங்கே இருக்கிற பக் எல்லாமே கூட அப்படியே மியூட்டேட் ஆகி கிடக்கும். அண்ட் அப்போ தான் 2 பேரும் ஓடுவாங்க பார்க்கணும். ஸோ ஓடும்போது இவர் கொஞ்சம் காமெடியாக ஓடிட்டுருப்பார். என்னென்னா, இவர் இது வரைக்கும் தரையில் ஓடினதே கிடையாது, முதல் முறையாக தரையில் ஓடுறாரு. அவருக்கு அது செம்ம காமெடியாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஓடிட்டு இருக்கும்போது கை 2த்தையும் ஸ்விங் பண்ணிகிட்டே ஓடு, நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடலான்னு சொல்ல, ஸோ ஆர்த்தரை பின்னாடி தள்ளிட்டு அவர் ஓடிடுறாருங்க. அட்லானோட சிலை இருக்கும். ஸோ அட்லான் சிலையை தள்ளி விட்டு 2 பேரும் அப்படியே தப்பிக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் இவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போது தெளிவாகவே தெரியுது ஆர்த்தருக்கு என்னென்னா, அவருக்கு இந்த கிங்டம் எல்லாம் பிடிக்கணும். ஸோ இவர் வந்து கிங்காக மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக ஆசையே கிடையாது. ஸோ அவர் ரேண்டமாக அவரோட அம்மாவை தேடிட்டு இருந்திருக்கிறாரு. அண்ட் அது போக அவர் சர்ஃபேஸ் லேண்டில் இருந்துட்டு இருக்காரு. சர்ஃபேஸில் இருக்கவங்க இவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. சர்ஃபேஸில் இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் சரி, அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணுறதுக்காகவும் சரி, அதுக்காக தான் இவர் வந்து காம்பேட்கே வந்து போயிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டது இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஆக்சுவலாக ஓசன் மாஸ்டரோட அப்பா இருக்கான்ல, அவன் இவரை எப்படி வளர்த்திருக்கானா, லேண்டில் வந்து ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இந்த கிங்டம் தேடி வருவான், அவனுக்கு இந்த த்ரோன் மேலே ஆசை இருக்குது. ஸோ அவன் வந்தானா அவங்க கூட நீ சண்டை போட்டு ஆகணும்னு சின்ன குழந்தையா இருக்கும்போதே விதைச்சு இவன் மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான். அண்ட் ஆத்தருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ அதெல்லாம் இவனுக்கு தெரிய வரும்போது என்னடா நான் என் லைஃப் டைமே நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனடா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். பட் இவர் இன்னுமே 100% ஆர்த்தரை வந்து அவங்க அண்ணனை ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் இந்த பக்கம் வருவோம் பிளாக் மேண்டா. அவர் வந்து அந்த ட்ரைடண்ட்டை வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அண்ட் அப்போ தான் டாக்டர் சின் வந்து அந்த ட்ரைடண்ட்டை பார்க்குறாரு. அது எடுத்து ஒட்டி வச்சு பார்க்கும்போது டக்குன்னு அவருக்கு பாஸ்ட்டில் அந்த டெவில் பற்றியும் அந்த டெவில் ஆர்மி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் அவருக்கு தெரிய வருது. அங்கே இவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ வந்தவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடித்து முடிக்க டக்குன்னு டாக்டர் சின் இருக்கார்ல, அவர் இதெல்லாம் பார்த்துட்டார்ல, அதையே வந்து ஆர்த்தர் கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெவில் இருக்கா அப்படின்னு பேசவே டெவில் யார் என்னன்னு சொல்ல வரதுக்குள்ளே இங்கே ஒரு அட்டாக் நடந்துருதுங்க. ஸோ வேறு லெவலுக்கு சண்டை போயிட்டுருக்கு. சண்டை அப்படியே எப்படி சொல்கிறது, அவனுக்கிட்ட எல்லாமே வெறுமனே 5-6 மாதத்தில் அண்ட் அது போக உலகத்துலேயே ரொம்பவுமே ரேரஸ்டான மெட்டீரியல் அண்ட் பயங்கர டாக்ஸிக்கான ஒரு மெட்டீரியல்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு செஞ்ச ஹைடெக்கான வெப்பன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துகிட்ருக்கு. என்னதான் இவங்க காட்ஸாகவே இருந்தாலும் இவங்களே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெப்பன்ஸ்னால முடியும். அதையே வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரையும் போட்டு பொலாப்பழம் பொழந்துட்டுருக்காங்க. அண்ட் இவர் கொஞ்சம் ஹியூமன்ஸ் மேலே இப்போ அக்கறை காட்டுறக்கும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஓசன் மாஸ்டர் அந்த இது எப்படி சொல்கிறது, தனித்து விடப்பட்டார் இல்லைங்களா. ஸோ அப்போது அவர் உட்காந்து யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தனியாக உட்காந்து யோசிச்சதுனாலே என்னவோ தெரில, அண்ட் லேண்டில் இருந்ததுனாலே என்னவோ தெரில, அவர்கிட்ட ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் அப்போ தான் இவர் வந்து அந்த ட்ரைடண்ட்டை பார்க்குறாரு. ட்ரைடண்ட்டை ஒன்னோட ஒன்று சேர்த்துறாரு. இவருக்கு டக்குன்னு ஒரு விஷன் வந்து வருது. அதாவது கிங் அட்லாண்டோட வம்சாவளி தான் இவங்கெல்லாம். ஸோ இவங்க தாத்தாக்கும் தாத்தா தான் கிங் அட்லாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவரோடைய மெமரிஸ் எல்லாம் வந்து இவருக்கு அப்படியே வந்து வருது. அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இவனுக்கு பயங்கரமாக அட்டாக்கும் போட்டு விட்டுறான், நெஞ்சில் ஒரு மார்க்கை போட்டு விட்டுறான். ஸோ இங்கே மேண்டா கொஞ்சம் இல்லைனா எல்லாத்தையும் போட்டு பொழந்திருப்பான். அதுக்குள்ளே ஆர்த்தர் கொஞ்சம் ஹெவியாக சண்டை போட்டு மேண்டாவை பொழந்துடுறாங்க. ஸோ இப்போ அவன் கண்டிப்பாக பேக் வாங்கி தான் ஆகணும். ஸோ மேண்டாக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதுதான் அந்த டெவிலை வந்து வெளியே வர வைக்கிறது. ஸோ அவன் அதையே பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆர்த்தர் அப்புறமா கூட பழி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். அண்ட் டக்குன்னு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே மீரா அங்கே வரா. ஸோ மீரா எப்படியும் அங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றி தரைக்கு கொண்டு வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவங்ககிட்ட கேட்கும்போது, ஸோ நான் அந்த லாஸ்ட் கிங்டமாக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே அப்படி பயங்கரமாக பேந்த முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அட்லானா அவங்கெல்லாம் பயங்கரமாக முழிச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் கிங்டம் அதாவது மொத்தமாக நம்ம இப்போ வரைக்கும் நான் சொல்கிறது 6 கிங்டம் தானே, 7வது ஒரு கிங்டம் இருக்குங்களாமா. ஸோ அதையே பிளாக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதையே கிங் அட்லாண்ட் இருந்தார்ல, ஸோ அவர் ஆட்சி பண்ணப்பட்ட காலகட்டத்தில் இருந்த ஒரு கிங்டம், அதுக்கப்புறம் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன்ஷியன்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பெருசாக இந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்போ தான் இவனுக்கு வந்து அந்த விஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த டெவில் சொல்லிட்டு இருக்கான்ல, அவன் பேர் வந்து கார்டெக்ஸு. யார் இந்த கார்டெக்ஸ்ன்னு பார்த்தா இந்த கிங் அட்லாண்ட் இருக்கார்ல, கிங் அட்லாண்டோட தம்பி தான் இந்த கார்டெக்ஸ். அவனுக்கு இந்த ஆர்கால்கம் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அதையே வச்சு அண்ட் அது போக அவனுக்கு பிளாக் மேஜிக்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு இருக்கு. அது பயங்கரமான ஒரு நல்ல கிங்டம் தான் இருந்திருக்கு. இவன் இந்த கிங்டமை வச்சுக்கிட்டே ஆல்கார்கமை எடுத்துக்கிட்டு அண்ட் அது போக இந்த பிளாக் மேஜிக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற காரணத்தினால சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. இவன் லிட்ரலி சர்ஃபேஸை அழிச்சு தான் வந்து இந்த உலகத்தை எடுத்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம அட்லாண்ட் இருக்கார்ல, அவர் போயிட்டு ஃபுல்லாக பண்ணாதரா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவே இவனுக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த பிளாக் மேஜிக்கும் இறக்கி ஒரு சின்ன ட்ரைடண்ட்டில் வந்து அடக்கிடுறான். ஸோ அந்த ட்ரைடண்ட்டை யூஸ் பண்ணி இவனோட ஓன் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களையே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி அவங்கள இவனோட சோல்ஜர்ஸை வந்து மாற்றிருக்காங்க, பயங்கரமான மாஸ்டர்ஸை வந்து மாற்றிருக்கான். அண்ட் இவன் தன்னைத்தானே இந்த பிளாக் மேஜிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனுமே வந்து ஒரு மாஸ்டராக மாறியிருக்கான். ஸோ அப்போ இந்த கார்டெக்ஸ் தான் இந்த வில்லன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம், அந்த டெவில்
அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க. அண்ட் அப்போ தான் அண்ணனுக்கும் தம்பிக்குள்ள சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அட்லான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரைடனை உடச்சி இவனை வந்து சிறை பிடிச்சிடுறாரு. ஸோ இவனை கட்டி வச்சு அவரோட ஓன் பிளட்டை வச்சு சவுத் ஆஃப் அண்டார்டிகாவில் வந்து இவனையே சிறை பிடிச்சி வச்சுட்டாங்க. இவன் பயங்கரமாக இயான்ஸ்க்கு அங்கேயே தான் இருக்கணும். இவன் வந்து வெளியே வரவே கூடாது. ஸோ அவன் வெளியே வரான் அப்படின்னா கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா ஒட்டுமொத்த மேன்கைண்டை அவன் அழிக்க போகிறான். ஸோ அவங்ககிட்ட இந்த உலோகம் இருக்குது. அண்ட் அது போக இப்போ வெஞ்சன்ஸுங்கிறது வேறு லெவலுக்கு இருக்குது. அவன் மொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து பில்ட் பண்ண போகிறான். ஸோ அதுதான் அவனோட முதல் ஐடியாவும் இப்போவும் அதோட தான் இருப்பான். அண்ட் அவன் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் வெளியே வர மாட்டான். ஸோ அவனை வெளியே கொண்டு வரதுக்கு நம்மளோட பிளட் லைன், அதாவது அட்லானோட பிளட் லைன் இல்லைங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது அது நம்மளோட பிளட் வந்து அவனுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஓசன் மாஸ்டர் வந்துட்டு நம்ம பிளட் லைனில் நான் தான் லாஸ்ட்டு, ஸோ அதனால் பிரச்சனை இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஆர்த்தர் இருந்துட்டு இல்லை என் பையன் இருக்கான், ஆர்த்தர் ஜூனியர் இருக்காங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ மீராக்கெல்லாம் மண்டையே பிச்சுக்கலாம் போல் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே இங்கே அந்த ஆர்த்தர் ஜூனியர் இருக்கான்ல, ஸோ அவனை ஏன் மேண்டா தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க வீட்டையை வெட்டிக்க வச்சு ஸோ அவங்க தாத்தாவை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டு வந்து போயிடுறான். அண்டு அங்கே போய் பார்த்துட்டு எல்லாம் வேறு லெவலுக்கு வெறியாயிடுறாங்க. ஸோ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தையோட ரத்தத்தை கொடுத்து இங்கே அந்த பிளாக் மேஜிக்கில் இருக்கிற, அதாவது இந்த டெவில் இருக்கான்ல, அவனை வெளியே கொண்டு வர போகிறான். ஸோ கார்டக்ஸை வெளியே கொண்டு வர போகிறான். இதுக்கப்புறம் இவங்களுக்கு வர கோபம் இருக்கே. அண்ட் அப்போ தான் டாக்டர் சின் வந்து இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற லொக்கேஷனாக இவர் வந்து அனுப்பி விட்டுறாப்புல. ஸோ அதையே பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஒரு பிளானோடய அங்கே வராங்க. எப்படியோ ஒன்று சுற்று போட்டு நம்ம 2 கிங்டமும் ஒன்றா சேர்ந்து தான் அவனை அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வேறு லெவலுக்கு அப்போ தான் அந்த ஃபைட் அப்படிங்கிறது கிக் ஆஃப் ஆகுதுங்க. மொத்தமாக அந்த மேண்டா இருக்கார்ல, ஸோ மேண்டா அந்த கார்டக்ஸ் எங்கே இருக்கானோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போகிறாரு. ஆனால் அந்த குழந்தையை கொண்டு வந்து கொல்லலாம் ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த குழந்தைக்கு தான் வந்து அந்த சிக்னல்ஸ்லாம் ட்ரான்ஸ்மிட் பண்ணல. இந்த பக்கம் வேறு லெவலுக்கு சண்டை போயிட்டுருக்கு. ஸோ சண்டை அப்படி விஎஃப்எக்ஸ்லேயே வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சண்டைக்கு நடுவில் ஆர்த்தருக்கு தான் பையனோட சென்சஸ் வந்து ஸோ அவனையே அப்படியே காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காரு. பிளாக் மேண்டா அவனோட வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்காக சண்டை ஆரம்பிக்கிறான். இப்போ 2 பேருக்கு நல்ல சண்டைங்கிறது வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு. அண்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்க தம்பியும் வந்து வந்துடுறாங்க. ஸோ எல்லா 3 பேரும் சேர்ந்து மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்டு மீராவும் வந்துடுறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு மாதிரி ஃபேமிலியை எல்லாம் சேர்ந்து பிளாக் மேண்டாங்கிற ஒரு மனுஷன் கூட சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் டு தி காட்ஸ், இவங்கெல்லாம் டெமிகாட்ஸு. ஸோ டெமிகாட் சேர்ந்து இந்த ஒருத்தங்க கூட சண்டை போட்டு அவனை அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அண்ட் அப்போ தான் டக்குனு பிளாக் மேண்டா கையில் இருக்க அந்த உடஞ்சி போன ட்ரைடனை ஒன்றா சேர்த்து தூக்கி எறிய அண்ட் அதையை ஓசன் மாஸ்டர் வந்து தடுக்கணும், மீராவை காப்பாற்றணும்னு பிடிக்க போக ஸோ மொத்த டெவிலும் இவரோட உடம்புல வந்து ஏறிக்குது. ஸோ இப்போ ஓசன் மாஸ்டர் உடம்புக்குள்ளே அந்த கார்டெக்ஸோட டெவில் ஏறிக்குதுங்க. ஸோ அது இவரை மேனிபுலேட் பண்ணி இவரை வச்சு ஆர்த்தர் கூட சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அப்போ தான் ஆர்த்தர் வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார், தன்னோட தம்பிக்கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஓசன் மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவராக மாறிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து உன்னை எப்போவுமே என் தம்பியை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நீயும் நானும் வேற இல்லைடா, 2 பேரும் ஒத்த உசுருடான்னு சொல்லிட்டு அவர் பேசி அவர் தம்பியை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து நம்ம அவனை வந்து சம்பவம் பண்ணுவோன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கவே ஆர்த்தரை அவர் முதல்ல மூஞ்சியோட வச்சு ரத்தமெல்லாம் தெருக்கி விட்டுருப்பாரு. அதனால அங்கே அவன் ரொம்ப ஓப்பன் ஆகிட்டு இருப்பான். ஸோ மொத்தமாக வந்து அவன் ஓப்பன் ஆகி வெளியில் வரான். அண்ட் அப்போ தான் அவர் தம்பி இவர் பேசுனதாச்சும் கன்வின்ஸ் ஆகி அண்டு அப்படியே அவர் அந்த ட்ரைடனை தூக்கி கையில் கொடுக்க அதை தூக்கி எறிய அவன் அப்படியே பிடிச்சிட்றாங்க. ஸோ இவன் ஆல்ரெடி செம்ம ஓவர் பவர்டாக இத்தனை வருஷங்கள், அதாவது காட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் மார்வல்ல இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காட்ஸ் வயசாகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க பவர்ஃபுல்லாக மாறுவாங்க. ஸோ லோக்கியே அப்படி தான் மல்டிவர்சல் ட்ரீயை வந்து உருவாக்கினாப்பில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவனும் வேறு லெவலுக்கு ஓவர் பவர்டாக மாறி இருக்கான். ஸோ இந்த ட்ரைடனை அவன் அப்படியே கேட்ச் பிடிச்சி அதோட பவர்ஸை பூரா உள்வாங்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு இவர் அதான் அட்லானோட ட்ரைடன் இருக்குல்ல அதை எடுத்து தூக்கி எறிகிறாரு. இது ரொம்ப பழசு. ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டு பொழந்துக்கிட்டு இவனையும் வந்து அப்படியே பொழந்து அப்படியே அவனையும் கொன்றுது. ஸோ இதோட அங்கே வந்து மிகப்பெரிய பிளாஸ்ட் நடந்து எல்லாமே இடமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு இடமே ஒரு மாதிரி நொறுங்கறக்க ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு ஆல்மத்தியால் தப்பிக்க பார்க்குறாங்க. அண்ட் அப்போ தான் பிளாக் மேண்டா அவர் தான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு இல்லைங்களா. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆர்த்தர் கை கொடுக்கும்போது இல்லை வேண்டாம், நான் வந்து ஒரு நல்ல வில்லனாக என்னை எழுதியிருக்காங்க, நான் இப்படியே செத்து போகிறேன்னு அவர் அப்படியே செத்து போகிறாரு. இதெல்லாம் ரொம்ப 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 ட்ராமேட்டிக்காக இருக்குங்க. இதெல்லாம் 90s வர படங்களோட பேட்டர்ன், அதையே தூக்கி இதில் போட்டு இவ்வளோ ட்ராமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது போக இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சேஃபாக வெளியே வந்துடுறாங்கங்க. ஸோ ஆல்மத்தியால் எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. அண்ட் அது போக அப்போ தான் ஆர்த்தர் இருந்துக்கிட்டு நீ ரொம்பவுமே நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது போக அவன் தம்பிக்கிட்ட நீ கொஞ்ச நாள் போய் அந்த லேண்டில் இருந்துப்பார், அப்போ தான் வந்து லேண்டில் இருக்க மக்களை பற்றி உனக்கு தெரியும். ஸோ அவங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட அவங்கள வந்து உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீயே வந்து அவங்கள விரும்பறக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அவங்களுக்காக நீ என் கூட வந்து நிற்ப. ஸோ கொஞ்ச நாள் அதை வேணால் ட்ரை பண்ணேன்னு சொல்ல ஸோ ஓகே பிரதர்னு முதல் முறையாக இவனை அவனோட அண்ணனாவே வந்து அப்ரூவல் பண்ணி இவன் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இவங்க வந்து கிளம்புறான். அண்ட் அது போக இந்த அட்லாண்டிஸ் முதல் முறையாக வெளியவும் வராங்கங்க. ஸோ படத்தோட ஓப்பனிங்கில் ஆர்த்தர் கரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா. ஸோ அவருக்கு மேக்ஸிமம் 4 ஓட்டிங் வேணும். 6 கிங்டமாக இருந்தது, இப்போ 5 கிங்டம்
கிங்டமுக்கு தான் கணக்கு வந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு கிங்டம் தான் இவங்க போய் அடிச்சு நொறுக்கி விட்டாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் வோட்டிங்க்கு அவங்க வரவும் மாட்டாங்க. ஸோ 5 பேர் தான். 5 பேர்த்துல 3 பேருக்கு மெஜாரிட்டி காமிச்சா போதும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்தர் கரியோட வோட்டிங் 1 அண்ட் அது போக மீராவோட அப்பனோட வோட்டிங் 1 அண்ட் அது இல்லாமல் இந்த நத்தை மாதிரி இருக்கார்ல, ஸோ நண்டு மாதிரி இருக்கார்ல, இவரோட வோட்டிங் 1ன்னு 3 வோட்டிங் மெஜாரிட்டியோட இவர் போயிட்டு அஃபிஷியலாகவே அட்லாண்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ எங்கிட்ட டெக்கெல்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வோம்னு சொல்லி மொத்தமாக வந்து அவர் சொல்கிறாரு. அண்டு இதோட இந்த படம் முடியுதுங்க. ஸோ ஆக்வாமேனோட கதை இதோட வந்து எண்ட் ஆகுது. ஏன்னா இதுக்கப்புறம் டிசியூங்கிறது அப்படியே எப்படி சொல்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகாது. இதுக்கப்புறம் ரீபூட் பண்ணி புதுசாக அடுத்து 2025 வர படத்துல இருந்தால் கணக்கு வரும். ஸோ இதோட மொத்தமாக நம்ம இது வரைக்கும் பார்த்தா ஒரு 10-15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற குட்டி குட்டி படங்களோட அப்படியே கோர்வையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதோட எண்டிங் இது தான். ஸோ இதோட வந்து முடியுது. எனக்கு தெரிஞ்சு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த லாஸ்ட் படம் பிடிச்சதா பிடிக்கல அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஓகே, ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருந்தது. விஎஃப்எக்ஸ் வைஸ் ரொம்ப அங்கங்கே அடி வாங்கி இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ தர முடியுது. வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டுனா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.